ஸ்வேதாஸ் கிச்சனில் ஒரு vlog பார்க்கலாம் வாங்க. வெட்னஸ்டே vlog தான் இது. அன்றைக்கி காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சும் என்ன செஞ்சேன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். காலையில் டிஃபனுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். எப்போனா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நாங்கள் நூடுல்ஸ் எடுத்துப்போம். மேகி நூடுல்ஸ் தான். அதில் கொஞ்சம் காய்கறியெல்லாம் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் காய்கறியெல்லாம் காலையிலேயே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெடியாக. கேரட்டு பீன்ஸ் எப்பயுமே ரெகுலராக இருக்கும் எங்கள் வீட்டில். எது எதுலெல்லாம் போட முடியுமோ மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே நான் கேரட் பீன்ஸ் சேர்த்து தான் செய்வேன். காலேஜ் லீவுன்றதுனால அன்றைக்கி கொஞ்சம் எல்லோரும் லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தாங்க. காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு, நேற்று நைட்டுக்கு இட்லி தான் செஞ்சுருந்தேன். அந்த இட்லி அப்படியே பாதி மீதி ஆயிடுச்சு. அதையும் கொஞ்சம் வெங்காயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகாலாம் சேர்த்து அதையும் இட்லி உப்புமா மாதிரி ஃபஸ்ட்டு அதை தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த இட்லி உப்புமா ப்ளெயினாகவும் செய்யலாம், வெங்காயம் போட்டு செய்யலாம். எல்லாம் போட்டு தாளிச்சிட்ட பிறகு இட்லி பொடி இருந்தால் அதை கொஞ்சம் மேலே தூவி விட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே வதக்கி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அந்த இட்லி உப்புமா சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் செஞ்சேன். இந்த இட்லி உப்புமா வெங்காயம் போடாமையும் ப்ளெயினாகவும் செய்யலாம். எப்பயாவது தான் இந்த மாதிரி இட்லி மீந்து போயிடும். சரி, அதை ஏன் வேஸ்ட் பண்ணோன்னு இட்லி உப்புமா செஞ்சுட்டேன். லஞ்சுக்கு நான்வெஜ்ஜு தான் செய்யணும். அதனால் காலையில் ஹெவியாக வேணான்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி இந்த டிஃபனோடு தான் முடிச்சாச்சு. அதே பாத்திரத்துலேயே இட்லி உப்புமா வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்துலேயே மேகிக்கு காய்கறியும் நல்லா வதக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சால் எப்பயுமே எல்லாருமே நூடுல்ஸை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்சுருக்க காய்கறி, வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எத்தனை பேக்கெட் போடுறோமோ அதுக்கு ஏற்ற தண்ணியை அதில் ஊற்றிட்டு நூடுல்ஸ் பேக்கெட்டில் வர அந்த மசாலாவை நம்ம கட் பண்ணி அந்த காய்கறி வேகுது பாருங்கள், அந்த தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம காய்கறியோடையே இந்த மசாலாவையும் வேக வச்சா நல்லா அதில் ஒட்டி வரும். ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கறி வெந்துட்ட பிறகு அதே தண்ணியில் மேகி நூடுல்ஸையும் நம்ம சேர்த்துட்டோன்னா காய்கறியும் அந்த நூடுல்ஸும் சேர்ந்து வேகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்பயுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். நான் தனியாக வேக வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் செய்வேன். அப்போ தான் காய்கறியோட அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மேகி நூடுல்ஸில் வர அந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது தனியாக அந்த டேஸ்ட்டுக்காகவே சாப்பிட்லாம் போல் இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே மேகி செஞ்சு கொடுப்பாங்களாம். எங்கள் வீட்டிலலாம் மேகிலாம் செஞ்சே கொடுக்க மாட்டாங்க, வாங்கவே மாட்டோம். நாங்கள்லாம் எப்போயாவது வாங்குவோம், அதையே ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அந்த டேஸ்ட் இப்போ வர அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் வர மசாலா பேக்கெட்டில் இல்லை. லஞ்சுக்கு இன்றைக்கி சொரா மீன் தான் வாங்கியிருந்தோம். புட்டு பண்ணிடலான்ட்டு. அதை எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதுலேயும் திருப்பியும் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறோம்.
இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்குன்னுவாங்க. அந்த குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா நான் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ கழுவி வச்சுருக்கேன் இந்த சொரா மீனை வந்து அதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இதை வேக வைக்க போகிறோம். அது வேகிற நேரத்தில் நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் வேக வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அந்த தண்ணியிலேயே அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்க்கணும். வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், தோல் உரிச்சி. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை நான் எடுத்துட்டேன். தண்ணியை எடுத்து திருப்பியும் அதை ஆற வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் எப்படி செய்வேன்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஆற வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி தோலை எடுத்துகிட்டு நான் இது பண்ணுன்றதை காட்டுறேன். அது ஆக்சுவலாக அந்த மீன் மாதிரி தான் இருக்கும். சுற்றி தோல் இருக்கும். நம்ம வேக வச்சதுனால அந்த தோல் அப்படியே எடுத்தோடனே சுற்றி அப்படியே வந்துடும். நடுவில் மட்டும் ஒரு எலும்பு தான் இருக்கும். பாருங்கள், அழகாக வந்துடுது. ஈஸி தான் அதை க்ளீன் பண்ணுறது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த எலும்பெல்லாம் தான் இருக்கும். இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மீனுக்கு தேவை உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். நல்லா புட்டு மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும். அதை தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி அப்படி இருந்தால் நம்ம முன்னாடியே அந்த தோல் எடுக்கும்போதே தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அப்படியே ட்ரையாக இருக்கணும். நம்ம புட்டு மாவு எப்படி இருக்கும் அப்படியே தனித்தனியாக வரும், அந்த மாதிரி உதிர்த்து வச்சுட்டேன். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி குழம்புக்கு வந்து நான் நெத்திலி மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். எப்பயும் வைக்கிற மீன் குழம்பு தான் இது. எப்பயும் போல் எண்ணெய் காஞ்சதும் நம்ம பூண்டு நசுக்கி போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே தாளிச்சிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து புளி கரைச்சி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுட்டு நல்லா குழம்பு சுண்டி வரும்போது நம்ம மீன் போட்டு இறக்க வேண்டியது தான். இறக்குற நேரத்தில் கொஞ்சம் வெந்தய பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டா நம்ம சாப்பிடும்போது கலக்கிட்டு ஊற்றிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு குழம்பு. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விதமாக செய்யலாம். நிறைய விதம் இருக்குது இந்த மீன் குழம்பு செய்கிறதுல. நானே ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ சொன்ன மெத்தடில் தான் நான் செஞ்சேன் இன்னைக்கு. எப்பயும் கடாயில் தான் வைப்பேன். இந்த வாட்டி சரி சட்டியில் வைக்கலாம். ஒரு வாட்டி சட்டியில் வைப்பேன், ஒரு வாட்டி பாத்திரத்தில் வைப்பேன். நமக்கு எப்படி மைண்ட் இருக்கோ அந்த மாதிரி. ஆனால் ஒரே மெத்தடில் வைக்க மாட்டேன், வேறு மாதிரி வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட மறந்துட்டேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு மூடி வச்சிடணும். இப்போ இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம புட்டுக்கு சொரா புட்டுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பூண்டு நிறைய உரித்து எடுத்துக்கணும். இஞ்சியை மட்டும் தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பச்சை மிளகா தான் காரத்துக்கு. நான் ஒரு 6 பெரிய பச்சை மிளகா எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் நல்லா வதக்கிட்டு பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது டேஸ்ட். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். ஆல்ரெடி நம்ம புட்டுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா வதக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வெங்காயம் வதங்கணும் கண்ணாடி பதம் வரையும். இன்றைக்கி மீன் குழம்பு சுறா புட்டு ரசம் தான் செஞ்சுருந்தேன். நல்லா வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த சுறா புட்டை எடுத்து அதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம பொறுமையாக எடுத்து கிளறி விட்டு ரெடி பண்ணால் சுறா புட்டு ரெடி. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், அடி பிடிச்சிக்கும்.
இவ்வளோ செஞ்சும் என் பொண்ணுக்கு வந்து இந்த அப்பளம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி அதையும் ஆசைப்பட்டுட்டாங்கன்ட்டு அதையும் நான் பொரிச்சு கொடுத்துட்டேன். நாங்களாம் சின்ன வயசில் இந்த அப்பளம் தான் வாங்கி சாப்பிடுவோம். அது என்னவோ தெரில, இன்றைக்கி நேற்று கடைக்கு போகும்போது அது பார்த்ததும் அதை வாங்கிட்டாங்க. இதோட இந்த vlog முடியுது. நான் ட்ரை பண்ணியிருக்கிற அந்த மீன் குழம்பு ரெசிபியும் சொரா புட்டு ரெசிபியும் நான் என்னோடய ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், லாங் வீடியோலையும் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.